வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம். கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் பேசிய பேச்சு தொடர்பான உரையாடல் தான் இது. திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதா இருவரும் பார்ப்பனிய சிந்தனைகளோடு இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக திரு கருணாநிதி மீதான எதிர்ப்பு மட்டுமே இங்கே 50 ஆண்டு கால அரசியலில் வலுப்படுத்தப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார். ரெண்டையும் பிரித்து கூட நம்ம விவாதிக்க முடியும். எம்ஜிஆர், அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா இருவருமே பார்ப்பனிய சிந்தனைகளோடு இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? முதல்ல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அந்த உரை கடந்த 8ஆம் தேதி அம்பத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி போராளி ஓய்வதில்லை அப்படிங்கிற பேரில் நடத்திய ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அம்பத்தூரில் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின அந்த உரையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எப்படி கருணாநிதி வெறுப்பு அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிய வைகோ அவர்கள், அப்புறம் விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் விஜய், சீமான் உள்ளிட்ட எல்லோருமே எப்படி கருணாநிதி வெறுப்பு அரசியலை இங்கே அதுதான் மையம், நான் உட்பட அப்படிங்கிறத அவரும் தலைவரும் சொல்கிறாரு. அதே மேடையில் இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சுபவி அவர்களும் நானும் தான் கருணாநிதி எதிர்ப்பில் இருந்தேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த கருணாநிதி கலைஞர் வெறுப்பரசியல் அப்படிங்கிற அந்த வெறுப்பரசியல் தான், அதை வச்சு தான் இங்கே பெரிய அரசியலில் கொண்டு வர்றாங்க, அதை வச்சு தான் கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த கலைஞருடைய வெறுப்பரசியல் மையம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்ல வர இதை டைவர்ட் பண்ணுறாங்க. வெறும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற கோணத்தை கொண்டு போய் அதை தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் கொச்சைப்படுத்திட்டாங்க. அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அவரை சார்ந்த தலைவர்களோ எங்கள் தலைவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு நேரடியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பலை. எங்கள் தலைவரும் அதுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் 2 தலைவர்களையும் குறைத்து மதிப்பிடவில்லை, கொச்சைப்படுத்தவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த புள்ளியில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வாரிசாக அவர் செயல்பட்டுருக்கிறார். தந்தை பெரியார் முன்வைத்த பார்ப்பன எதிர்ப்பு, பேரறிஞர் அண்ணா முன்வைத்த பார்ப்பன எதிர்ப்பு, இந்த ரெண்டையும் தான் அவர் மிக காத்திரமாக சமரசம் இல்லாமல் களமாடிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதே அளவுக்கு இவங்க அந்த பார்ப்பன எதிர்ப்பை முன் வச்சாங்களா, அதே அளவுக்கு இவர்கள் இந்த பார்ப்பனிய கோட்பாட்டை வீழ்த்துவதற்கு இவர்கள் செயல்பட்டார்களா அப்படிங்கிறது அதில் ரொம்ப நுட்பம். திரு எம்ஜிஆரும் திருமிகு ஜெயலலிதாவும் இது ரொம்ப முக்கியமான இடமா. இதில் இன்னும் கொஞ்சமே உள்ளார போய் திரும்ப சொல்கிறதோட ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சோன்னா, திரு எம்ஜிஆர் பார்ப்பனிய சிந்தனையோடு இருந்த காரணத்தினால்தான் ஜெயலலிதாவே அதிமுகக்குள்ளே வர முடிந்தது, அவர் முதல்வராக முடிந்ததுன்னு சொல்லார். அப்படிதான் அதை சொல்ல வர்றார் அவர். இல்லை, நம்ம அதுதான் 2 தான் நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் 1979 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருளாதார அளவுகோலான அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றாரு. இந்த சிந்தனை எங்கேருந்து வருது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அந்தனர் வரலாறு அப்படிங்கிற நூலில் அவர்களே எழுதுகிறாங்க. பிராமணர் சங்கத்தை எம்ஜிஆர் தான் தொடங்கி வச்சாருன்னு அவங்களே எழுதுகிறாங்க. இந்த அடிப்படையான இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு சமூக நீதி கோட்பாடு. அது பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விவாதிக்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு குறித்து பேசும்பொழுது விவாதிக்கப்பட்டது. அப்போ பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சமூக நீதி பார்வை. ஆனால் அப்போது இருந்த ஜனசங்கமாக இருக்கட்டும், அல்ல அது அப்போது இருந்த அந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பொருளாதார ரீதியாக தான் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இருக்கிற அந்த இடபிள்யூஎஸ் மாதிரி அதை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அவர் வழிகாட்டி இருந்திருக்கிறார். 79 80 நடந்த தேர்தலில் 2 தொகுதி தான் அவர்கள் வெற்றி பெற முடிஞ்சது. அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான அந்த அணி. அதற்கு பிறகு அவர் அதை பின்வாங்கிறார். இந்த திராவிட இயக்கங்கள் முதன்மையாக முன்வைத்த கோட்பாடு அப்படிங்கிறது பார்ப்பன எதிர்ப்பு தான், பகுத்தறிவு கொள்கை, சாதி ஒழிப்பு, இதுதான் முன் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்க தலைமையில் ஒரு பார்ப்பனரையே தலைமை தாங்க வைப்பதற்கான ஒரு வேலை அப்படிங்கிறது
பின்னாடி அதற்கான வேலைகள் நடந்திருக்கு, அதற்கான கோட்பாட்டை புரிந்து கொண்டவர்கள், அதை உள்வாங்கி கொண்டவர்கள் அதுக்கான வேலையில செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லை, எம்ஜிஆருக்கு பின்பு இருந்தவர்கள் எம்ஜிஆரை இயக்கி இருக்கிறார்கள்னு சந்தேகப்படுறீங்களா? இல்லை, அவருக்கு இயல்பாகவே வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருந்திருக்கலாம், அல்லது வந்து அது குறித்து பேசியிருக்கலாம். திமுகலேருந்து தானே வராரு. இல்லை, அதுதான் எம்ஜிஆர் திமுகலேருந்து தான் வராரு. திராவிட இயக்க சிந்தனைகளை தான் தன்னுடைய திரைப்படங்களில் அவர் வந்து பாடலாகவும் கருத்துக்களாகவும் சொல்றாரு. இப்போ அவருக்கு சொந்த சிந்தனையாக பார்ப்பனை சிந்தனைகள் இல்லை, யாரோ இயக்கி இருக்காங்க. இல்லை, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் இருந்தபோது அப்படிங்கிறது அது தனி. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் இயக்கியவர்கள் அல்லது அவரோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த மாதிரியான ஒரு பொருளாதார ரீதியான அந்த ஜீவோவை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னால யாருமே இந்தியாவில் யாருமே செய்யாத முதல் வேலை அது. யாருமே அதை பற்றி பேசலை, அதை கொண்டு வருவதற்கு கூட யாரும் அதை பற்றி விவாதிக்கவே இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் வந்து வர்றாரு அப்படின்னா அந்த 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 சிந்தனை எங்கேருந்து வருது, அதான் நம்ம வந்து கேட்குறோம். அப்போ எங்கள் தலைவருடைய உரையில் ரொம்ப முக்கியமானது இந்த பார்ப்பன எதிர்ப்பை கடுமையாக முன்வைத்தவர் கலைஞர் அவர்கள். நாங்கள் கலைஞர்கிட்ட இருந்து தான் நாங்கள் அதை பேசுகிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து தனி, அது தனி, இந்த சப்ஜெக்டே தனி. இப்போ வந்து அதிமுகவினர் இதை புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு வந்து அதற்கு இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த கோட்பாட்டு புரிதல் இருந்தால் தான் அதை பற்றி பேசவே முடியும். இல்லை, எங்கே கொண்டு வந்து நிறுத்தினார் திருமானா, திரு கருணாநிதி மீதான எதிர்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதா, ஏன் திரு அண்ணாவை கூட அவர்கள் இந்த அளவு விமர்சிக்கலை. அப்படின்னா பார்ப்பனைய எதிர்ப்பை திரு கருணாநிதி ரொம்ப தீவிரமாக கை கொண்டதுனால அந்த எதிர்ப்பு அப்படின்னு திரும்ப சொல்வதாக தானே புரிஞ்சுக்கணும். இல்லை, அது ஒரு முக்கியமானது, அதுதான் முக்கியமானது. இப்போ கலைஞர் அவர்களுடைய அந்த சமரசம் இல்லாத அந்த எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, பகுத்தறிவு, சமூக நீதி கோட்பாடு, இது எல்லாமே பேரறிஞர் அண்ணாவிட்டிருந்து தான் பெறப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள்ட்ட இருந்து தான் கடத்தப்பட்டது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். அதில் உள்வாங்கி தான் இவர் வந்து இவருடைய ஸ்டைலில் அவர் வந்து பேசுகிறாரு அல்லது அப்படி தான் செயல்படுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் கலைஞர் அவர்களுடைய தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது வந்து பேரறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் கலைஞரை வந்து இவ்வளவு மோசமாக ரொம்ப ரொம்ப இழிவாக அவதூறு பரப்புகின்ற வேலை எதுக்கு செய்கிறாங்க? ஏனென்றால் பேரறிஞர் அண்ணாவினுடைய சமூகம் அப்படிங்கிறது இங்கே வந்து வலிமையான ஒரு பெரும்பான்மை சமூகம் தான், வலிமையான சமூகம் தான். தந்தை பெரியார் அவர்கள் சமூகம் நீங்கள் வந்து பேச முடியும். ஆனால் மரியாதைக்குரிய கலைஞர் அவருடைய சமூகம் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு மைக்ரோ லெவலில் இருக்கிற ஒரு சமூகம். சொல்லும் பொழுதே இப்படிப்பான ஒரு சமூகம் வந்து எப்படி வந்து இங்கே வந்து இப்போ ராமதாஸ்லேருந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடமிருந்து இல்லை சீமான்கிட்டருந்து எல்லாருமே என்னென்னா உங்கள் சமூகத்தினுடைய வாக்கு சேதம் எவ்வளோ, 10,000 பேர் இருக்கு, எவ்வளோ பேர் இருப்பீங்க, இது எங்கேருந்து வருது? நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் அவர் பேசுங்க, அவர் செயல்பாட்டு அடிப்படையில் பேசுங்க. உங்கள் சமூகம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறது எங்கேருந்து வருது? இந்த வெறுப்பு தான் வந்து அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து இந்த வெறுப்புலேருந்து தான் அவரை வந்து பார்க்குறாங்க. அந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமான நுட்பமான பார்வை. இந்த பார்வையிலேருந்து நீங்கள் வந்து பேசுங்க. இந்த பார்வையிலேருந்து கலைஞர் அவர்களுடைய இந்த அரசியல் நீங்கள் பேசுனீங்கன்னா நம்ம பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை டைவர்ட் பண்ணுறீங்க. அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் அவர்களுடைய இந்த உரையை வந்து ஒரு முறை கேட்டார்னா அதை கேட்பதற்கு ஒரு கோட்பாட்டு புரிதல் வேணும். ஆனால் அது இல்லையே. அவர் வந்து டக்குன்னு வந்து எம்ஜிஆரை நாங்கள் கொச்சைப்படுத்தணும், ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் அப்படியே கொச்சைப்படுத்தலை. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் விமர்சித்தால் விசிக காணாமல் போய்விடும் தான் அதிமுக. அது வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பது மக்கள் முடிவு பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் தான் வந்து இந்த களத்தில் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை வந்து பாஜக விழுங்கி கொண்டு இருப்பதற்கு நாங்கள் தான் வந்து எச்சரிக்கை மணி அடிச்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து காணாமல் போவதற்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் இங்கே இருப்போம், தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆள போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த எந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா கோட்பாட்டு அடிப்படையில், நான் சித்தாந்த அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். ஜெயலலிதா அம்மையார் 2004 கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். அதே வேறு ஆடு கோழி பலி தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்பொழுது எங்களுடைய தலைவர் தலைமையில் சேலத்தில் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு, இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம். இந்த மாநாடை நாங்கள் அறிவித்த உடனே சங்கராச்சாரியார் வந்து நாங்கள் வந்து சரியாக நாங்கள் போய் பரப்புரை செய்ய போகிறோம்னு சொல்லி அவர் வந்து அறிவித்து வந்தார். அது அவர்களுக்கு ஆதரவாக, அரசுக்கு ஆதரவாக ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து தான் பண்ணுறாங்க. இது எப்படி ஒரு திராவிட இயக்கத்துக்கு வரும்? திரும்ப பெற்றார்கள். தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதாவே அந்த முடிவுகள்லாம் திரும்ப பெற்றார். கடுமையான போராட்டம், கடுமையான தோல்வியிலிருந்து படிப்பினை,
கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து நான் சட்டப்பேரவையில் நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை நீர்த்து போக செய்கின்ற பிரகடனம் அது. இல்லை இங்கே இதை இன்னும் கொஞ்சம் விமர்சன பார்வையோடு அணுக வேண்டியதாக இருக்குன்னா, பெரியார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியவர் திரு எம்ஜிஆர். பெரியாருடைய பொன்மொழிகளை நூலாக மாற்றி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிகோலியவர் திரு எம்ஜிஆர். இன்னொரு பக்கத்தில் 69% இடஒதுக்கீடின் மூலமாக சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு புகழப்பட்டவர் திருமிகு ஜெயலலிதா. ஒரு சில முடிவுகள் அப்படிங்கிறதுனால இந்த பெட்டகத்துக்குள்ள அடைச்சிட முடியுமா? அவங்க பார்ப்பனை சிந்தனைகளோடு இருந்தார்கள், திராவிட இயக்க சிந்தனைகளை நீர்த்து போக செய்தார்கள் அப்படின்னு கொண்டு வந்து அவங்க நிறுத்திட முடியல. தந்தை பெரியார் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடினார். இந்த விஓக்கள் வந்து அவர் தான் வந்து முன்சிப்பு இருந்த முறையை அவர் தான் மாற்றினார். இது எல்லாமே நாங்கள் வந்து அதை வந்து மறுக்கலையே. அந்தந்த மதிப்பீடுகளை வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கான அந்த மதிப்பை நாங்கள் வந்து தர்றோம். பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. இந்த 79 ஜீவோ கொண்டு வந்ததுக்கு பிறகு 80 நடந்த தோல்விக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் உருவாகிருக்கு. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த 25% இடஒதுக்கீடை வந்து 31% மாற்றியவர் வந்து கலைஞர் அவர்கள். அந்த 31 தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் உயர்த்துறாரு. அது எங்கேருந்து? அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இப்போ இருக்கிற இடபிள்யூஎஸ் மாதிரியே வந்து நீங்கள் அப்போ முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. ஒருவேளை வந்து நீங்கள் வந்து அது ஒரு வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா தமிழ்நாடு என்னவாக இருக்கும் பாருங்கள். எதிர்ப்பு இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் அதை வந்து அவர் வந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல. இது ஒரு சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இந்த சப்ஜெக்டே வந்து தனி. அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கொண்டு வந்தது தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் அது மாற்றம் அடையுது. அதுல இருந்து அவங்க அதைத்தான் சொல்ல வரும். தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களை, சமூக நீதிக்கு எதிரான எந்த செயல்பாட்டையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து 79லேயே வந்து மக்கள் வெளிப்படுத்திட்டாங்க. அதை வந்து நீங்கள் பிரகடனப்படுத்திட்டாங்க. அதற்கு பிறகும் வந்து முழுமையாக வந்து கலைஞர் அவர்களுடைய அரசியல் வந்து ஒரு முழுக்க எந்த இடத்துலையுமே அவர் வந்து சமரசம் இல்லாமல் இதுவரை அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஆனாலும் அவர் மீதான அவதூறு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அவதூறில் ரொம்ப முக்கியமாக எங்கள் தலைவர் அதில் பேசின ரொம்ப முக்கியமானது, ஈழப் பிரச்சனையில் கூட வந்து அவர் மீதான அவதூறு தான் பரப்புனாங்க. எதற்காக வந்து அவர் மீதான அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்வைக்கிறார். திரு ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாகவும் அவர் மீது அவதூறு பரப்பப்பட்டதாகவும் சொல்லியிருக்கார் திரு திருமாவளவன். ஆமாம், அதுதான். அதில் என்னென்னா, சுப்பிரமணிய சாமி 2019 ஒரு ட்வீட் போட்டார். ரொம்ப முக்கியமான ட்வீட்டாக நான் இந்த இடத்துல நான் ஆதாரத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்கிறாரு, அதாவது வந்து 91 கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு 91 அதாவது ஜனவரியில் கலைக்கப்படுது. மே மாதம் வந்து ராஜீவ்காந்தி வந்து கொல்லப்படுறாரு. இந்த படுகொலைக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த படுகொலைக்கும் கலைஞருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் திமுக அலுவலகம் வந்து தாக்கப்படுது, கொடிகள் வெட்டப்படுது. ஒரே நேரத்தில் ஒரே பரப்புரை நடந்தது. ராஜீவ் கொலைக்கு வந்து திமுக தான் காரணம்னு சொல்லி அவங்க வந்து பரப்புரை பண்ணாங்க. இந்த வெறுப்பை வந்து எப்படி வந்து ஒரே நேரத்தில் வந்து பண்ண முடியும்? அன்னைக்கு சந்திரசேகர் வந்து பிரதமர், சட்டத்துறை அமைச்சர் வந்து சுப்பிரமணிய சாமி. அவர் நான் தான் இதை 356 நான் தான் பயன்படுத்தினேன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கடந்த 2019 அவர் போட்ட ட்வீட்டில் ரொம்ப முக்கியமானது, இன் தமிழ்நாடு டியூ டு த பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட் பிரெயின் வாஷிங் சம் அட்டாக் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அண்ட் பிராமின்ஸ் எட் லைக் கருணாநிதி ஹேவ் சான்ஸ்கிரிட் நேம்ஸ் அண்ட் வொர்ஷிப் பிராமின் ராவணா. அவர் சொன்ன இது ரொம்ப முக்கியமானது. இன் 91 when I got the DMK government dismissed under Act 356. அவர் சொல்கிறாரு, இது கலைஞர் வந்து பார்ப்பன எதிர்ப்பு முன் வச்சார், பார்ப்பன வெறுப்பை முன் வச்சார், இந்தி எதிர்ப்பை முன் வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து அவர் இதுக்காகத்தான் நாங்கள் வந்து அவரை வந்து ஆட்சியை கலைத்தோம் என்று சொல்கிறார்கள். இது வந்து ஒரு அன்றைக்கு இருந்த சட்டத்துறை அமைச்சர் கொடுத்த வாக்குமூலம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, உறுதியான மனநிலை, பார்ப்பன எதிர்ப்பில் அவர் வந்து தீவிரமாக இருக்கிறாரு, அதனால் நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம். இந்திய எதிர்ப்பில் அவர் வந்து தீவிரமாக இருக்கிறாரு. பிராமின் ராவணன்றாரு கலைஞர் அவர்களை. ராவணன் பார்ப்பனரா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது வாதம்.
ஆனால் இவர்கள் வந்து அதை முன்வைக்கிறாங்க. ஏன் 76ல் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்படும் பொழுது இந்திரா காந்தி மாதிரி வெளிப்படையாக சொன்னாங்களே, இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியா இலங்கைக்கான வெளியுறவு கொள்கையே கலைஞரால் தான் வந்து சீர்கெடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆட்சியை கலைப்பதற்கு எமர்ஜென்சி எதிர்த்ததற்கு தான் அவர் ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் வந்து இந்த இதை வைக்கிறார் அப்படின்னா ரொம்ப நுட்பமான அரசியலை வந்து கலைஞர் அவர்கள் முன்வைத்தார்கள். தேசிய இன விடுதலை தொடர்பாக, மாநில உரிமைகள் தொடர்பாக இந்திய அரசியலில் 1974 முதல் முறையாக வந்து தனிக்கொடி வேணும்னு சொல்லி தனிக்கொடி அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் எப்படி மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் வந்து தனிக்கொடி இருக்கிறது, நாகாலாந்தில் இருக்குது, அசாமில் இருக்குது, தனிக்கொடி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு தனிக்கொடி தேவை அப்படிங்கிறத வந்து 74 அவர் வந்து வலியுறுத்துறாரு. 76 ஆட்சி கலைக்கப்படுது. 76 ஆட்சி கலைக்கப்படுவதற்கு எமர்ஜென்சி தான் காரணம் என்று சொன்னாலும் மிக நுட்பமாக இந்திரா காந்தி அம்மையார் பொதுக்கூட்டத்தில் சொன்னது இந்த கருத்தை அவர் வந்து சொல்கிறாரு. இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான வெளியுறவு கொள்கையே அடிபடுவது, சீர்கெடுவது வந்து கலைஞர் தான். அப்படின்னா அவர் எவ்வளவு ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஈழ விடுதலை தொடர்பாக அவர் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்கிறாரு, தேசிய இன விடுதலை தொடர்பாக எப்படி இருக்கிறாரு, மாநில உரிமை தொடர்பாக எப்படி இருக்கிறாரு. இது எல்லாமே இன்றைக்கி வந்து மிக மோசமான அவதூறுகளால் இவர் ஈழ மக்களுக்கு வந்து துரோகம் இழைச்சிட்டாரு. ஒரு ஆட்சியே வந்து ஈழ மக்களுக்கான ஆட்சியே வந்து இவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. யார் இதை செய்ய முடியும், யார் கொடுக்க முடியும்? அப்போ இந்த வெறுப்பு அரசியல் எங்கேருந்து வருது? அதுதான் நம்ம சொல்கிறது. சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னது தான் நமக்கு வந்து ரொம்ப மிக நுட்பமாக பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்பன எதிர்ப்பை இவர் முன்வைத்தார், எம்ஜிஆரை பற்றி அவர் பேசலை. பார்ப்பன எதிர்ப்பை கலைஞர் முன்வைத்தார், ஜெயலலிதா பற்றி அவர் பேசலை. ஆனால் எப்படி வந்து இவர் மேலே வெறுப்பு அரசியல் கட்டமைக்கப்படுது? அப்போ இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சமூக பார்வையின இவருக்கு பின்னாடி இருக்கிற சமூகத்தை முன்வைத்து இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிறாங்க. இது பார்ப்பனத்தை உள்வாங்கி கொண்டவர்களும் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய அந்த உரையினுடைய சாராம்சம். இல்லை, பார்ப்பனிய சிந்தனைகளை திரு கருணாநிதி வீரியமாக எதிர்த்தார். அதனால் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால திரு கருணாநிதிக்கு எதிரான அரசியலை தீவிரமாக முன்னெடுத்தார்கள்ங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் திரு வைகோ, திரு சீமான், திரு விஜய், திரு விஜயகாந்த் அப்படின்னு ஒரு பட்டியலை அவர் நீட்டுக்கிட்டே போறார்ல திரு கருணாநிதி எதிர்ப்பில். அவங்களுக்கும் இந்த சிந்தனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து சிந்தனைன்னு சொல்ல முடியாது, இந்த தாட்டு வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருக்குது. அவங்களும் இந்த சிந்தனைகளில் எதிர்க்கக்கூடியவர்களாக தானே களத்தில் தெரியுறாங்க. இல்லை, அதாவது என்னென்னா அப்படி சொல்லி தான் வர்றாங்க. ஆனால் செயல்பாடு பேனாவை வச்சா உடைப்பேன்னு வந்து சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த சிந்தனை எங்கேருந்து வருது? உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து சாதி ஆணவ படுகொலை பண்ணுறவங்கள நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வேறு பார்வை. நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸை வந்து கொண்டு வந்தீங்களா, நான் உங்களை உடைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு பார்வை. ஆனால் வந்து இந்த பேனா வைக்கிறதுக்காக நான் பேனா உடைப்பேன்னு சொல்கிற அந்த வெறுப்பு உச்சகட்டமான வெறுப்பு இல்லைங்களா? விஜய் கருணாநிதி என்ற தனிநபர் மீதான வெறுப்பாக, அவருடைய சித்தாந்தம் சார்ந்த வெறுப்பாக இருக்குன்றீங்க. அதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. சீமான் அவர்களும் அதைத்தானே சொல்கிறாரு. உங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தான் கேட்குறாரு. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, அது கூட நான் மரியாதையை சொல்கிறேன். அவர் வந்து டா போட்டு தான் பேசுகிறாரு. டா போட்டு பேசுகிறதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு 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 எவ்வளவு சமூகம் எவ்வளோ பேரால் இருக்கட்டும், சின்ன சமூகம் பெரிய சமூகம், அவர்கள் உள்வாங்கி கொண்ட கோட்பாடு எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அளவுகோல். விடுதலை சிறுத்தைகளுடைய அளவுகோலை நுட்பமாக வந்து நீங்கள் சின்ன இயக்கம் பெரிய இயக்கம் அப்படிலாம் நாங்கள் வந்து பார்க்குறதில்ல. அவர்கள் என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள். இது சின்ன இயக்கமாக இருந்தால் கூட எங்கள் தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போவார். ஏன்னா அவங்க முன்னெடுக்கிற அந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அரசியலாக பார்க்குறோம். நீங்கள் ஆணவ படுகொலைகள் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆணவ படுகொலைகளை கண்டித்து வந்து ஒரு மாநாடு நடத்தலை, ஆனால் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறாரு. இந்த ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துவதற்கான பின்னணியான சித்தாந்தம் என்னவா நீங்கள் கருதுறீங்க? என்னவா இருக்குது? அது ஆடு மாடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற யார் சொல்கிறாங்க? பாஜக. என் வீட்டில் ஒரு மாடு இருக்குது அப்படின்னா நான் பார்த்துக்கிறவங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மாடு வேறு சமூகமாக இருக்குது, என் மாடு வேறு சமூகமாக இருக்குன்னு ஏதாவது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆட்கள் தானே வந்து வேறு சமூகமாக இருக்கிறோம். அப்போ நீ வந்து எதை வந்து நீங்கள் வந்து முன்வைக்கணும், எதை அதை திசை திருப்புறது ரொம்ப நுட்பமான அரசியல். இது வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளோட அரசியல். இதை வைத்துக்கொண்டு கலைஞர் வெறுப்பை இங்கே கட்டமைக்கிறது, மிக தீவிரமாக கட்டமைக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா
கலைஞருடைய ஒரு மிக முக்கியமான வந்து இந்த அரசியல் தான். நீங்கள் அதனால் கலைஞருடைய அந்த பிம்பத்தை, கலைஞருடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த அரசியலை அழிச்சிட்டோம்னா ஈஸியாக ஆரிய கோட்பாடு, பார்ப்பன கோட்பாடு வந்து இங்கே வந்துடும். அப்போ இவர்களுக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை செயல் வடிவமாக மாற்றிய கலைஞர் அவர்களுடைய அந்த பிம்பத்தை உடைச்சாதான் தமிழ்நாட்டில் நம்ம அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த வெறுப்பு அரசியலை நம்ம வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அந்த உரையில் பேசினார். அந்த உரையை அவங்க டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுதான் நுட்பம். அது திராவிட கட்சிகள் தானே, திமுக, அதிமுக, தேமுதிகவில் கூட திராவிடம் இருக்குது. விஜய் திராவிட கட்சின்னு தான் அடையாளப்படுத்திக்கிறார், மதிமுக திராவிட கட்சின்னு தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே பார்ப்பனை சிந்தனைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது என்னென்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா முழுக்க ரெண்டே ரெண்டு எதிரிகள் தான் எங்களுக்கு. ஒன்று பார்ப்பனியம், இரண்டாவது வந்து முதலாளித்துவம். இந்த ரெண்டு தான் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த 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 கோட்பாட்டை எதிர்ப்பவர்கள் ஒரு பக்கம். இப்போ இந்த கோட்பாட்டை எதிர்ப்பவர்கள் யார்? இன்றைக்கி வந்து மதச்சார்பின்மையை வந்து அழிக்கணும்னு சொல்லி பாஜக முயற்சி செய்யுது. உச்சநீதிமன்றத்திலே அவங்க வழக்கு தொடுக்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த செக்குலரிசத்தையும் சோசலிசத்தையும் அவங்க எடுக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு அநீதி. இதற்கு யாராவது ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? யாருமே பேசலை. அப்போ மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த மதச்சார்பின்மை தான் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக நுட்பமானது. நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அது குறித்து யாருமே பேசலை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே இவங்க எல்லாருமே வந்து எதற்காக அவர்கள் போராடுறாங்க? நீங்கள் வந்து இந்த சிந்தனை எங்கேருந்து வருது? திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எங்கேருந்து வருது? இவர்கள் முழுக்க வந்து இன்றைக்கி வந்து எல்லோருமே வந்து இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு, பாஜக அரசு அவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து ஆதரித்தால்தான் உங்களுக்கான 2152 கோடி ரூபா நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பார்வை இது எவ்வளவு பெரிய அநீதி. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஆதரித்தாதானா, இந்தியை நீங்கள் ஆதரித்தாதான் உங்களுக்கு தருவேன்னு அர்த்தம். மும்மொழி கொள்கையை நீங்கள் ஆதரித்தாதான் அதை தருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருங்க பேசியிருக்கிறாங்க இது பற்றி? சீமான் பேசியிருக்கிறாரா? விஜய் பேசியிருக்கிறாரா? போராட்டம் நடத்தியிருக்காங்களா? ஏதாவது கண்டிச்சிருக்கிறாங்களா? அறிக்கைகள் விடுறாங்க. இல்லை, நீங்கள் வந்து ஆடு மாடுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்களா? அதுக்கு போராட்டம் நடத்தணும்ல. யார் இது? எவ்வளோ நுட்பமான அரசியல் இது. சுற்றி சுற்றி வந்து நீங்கள் வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்து தாங்கி ஒரு 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 கோட்பாட்டு அடிப்படையில் நிற்கிற ஒரு பேர் இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள். திராவிட இயக்கங்களை பூரா நாங்கள் அழிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்போ அந்த இடத்துல யார் வரப்போகிறாங்க? அதற்கு ஒரு வெறுப்பு அரசியலை வந்து கலைஞர் அப்படிங்கிற அந்த ஐக்கனை வந்து உடைச்சிருவோம், அந்த விமத்தை உடைப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அந்த நுட்பத்தோடு அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒழிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ இல்லை ஜெயலலிதா அம்மையாரையோ நாங்கள் எந்த இடத்துலையும் கொச்சைப்படுத்தலை. அவர்கள் முன்னெடுத்த அரசியல் அவர்களுக்கே பாடம் புகட்டியது. அதனால் அவங்க வந்து பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றும் அதை பேசலை, நாங்கள் ஒன்றும் அதை பற்றி நாங்கள் முன்வைக்கலையே. அவர்கள் வந்து மிக மோசமான ஒரு அரசியலை இந்தியாவில் வந்து மிக மோசமான அரசியலை வந்து அவங்க முன் வச்சாங்க. அது வந்து மக்கள் பாடம் புகட்டிட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் சொல்கிறோம். எந்த இடத்துல நம்ம வந்து அவங்களை அவதூறு பரப்பலை, நடந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவர்கள் கலைஞர் மீதான பரப்புவது அவதூறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சொல்கிறோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.